अस्मद्गुरु परमगुरून् यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनादशरसित्सेनेश रमारमापतिं वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम जयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि வஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழியே மண்ணு புகழ் பூரூரான் மணமுகப்போன் வாழியே கஞ்சத் திருமங்கை வக்க வந்தோன் வாழியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே செஞ்சொல் தமிழ்மலைகள் தெளிந்துரைப்போன் வாழியே திருமலைமால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழியே தஞ்ச பரகதியை தந்தருள்வோன் வாழியே செந்தமல்லு புல் திருவேங்கடவன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழ்க. கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழ்க. பூவில் பிறந்த பிராட்டி உகக்குமாறு அவளுடைய அரும பெருமகள் எல்லாம் பாமரர்கள் முதல் பண்டிதர்கள் வரை நன்றாக தெளிவாக தெரிந்து கொள்ளும்படியா பாமரர்களுக்கு சரளமான விஷயமாகும், பண்டிதர்களுக்கு கடினமான வேதாந்தங்கள்லாம் எடுத்து சொல்லி அதை நிர்தாரணம் பண்ணுறதாகும். அதே பாமராளுக்கு ஸ்லோக ரூபேண ஸ்தோத்திர ரூபேண அப்படியே அவளுடைய குணநலன்கள்லாம் சொல்லி இப்படிலாம் பண்ணத்தினால பிராட்டி உகந்து சர்வதந்திர சுதந்திரனும் கொடுத்துருக்கா. அப்படிப்பட்ட சுவாமி தேசிகனுடைய பிராட்டியை பற்றின ஸ்ரீசூக்தியான ஸ்ரீஸ்துதி நம் போல்வார் அனுசந்தித்து அனுபவிக்கக்கூடியதான ஸ்ரீஸ்துதியில் நாம் 18வது ஸ்லோகத்தை இன்னைக்கு அனுசந்தானம் பண்ணணும். ஊரீ கர்த்தும் குஷலமகிலம் ஜேதும் ஆதீனராதீன் தூரீ கர்த்தும் துரிதநிகமம் त्यक्तुम् आद्याम् अविद्याम् अम्भस्तम्भावधिगजननग्रामसीमान्तरेखाम् आलं वन्दे विमलमनसो विष्णुकान्ते दयान्ते ऊरीकर्तुं कुशलमखिलं जेतुमादीनरातीन् दूरीकर्तुं दुरितनिवहम् त्यक्तुमाद्याम् अविद्याम् अम्बस्तम्भावधिगजननग्रामसीमान्तरेखाम् आलं वन्दे विमलमनसो विष्णुकान्ते दयान्ते. இந்த ஸ்லோகத்துக்கு, அதாவது இந்த ஸ்தோத்திரத்துக்கு நாம் அனுசந்திக்கிறதே அதே அர்த்தம்தான், வேறு அர்த்தம் இல்லை அப்படின்றது இல்லை. பலவாறாக பல பேர் அர்த்தம் சொல்லலாம். நாமும் ஒரு விதமான அர்த்தத்தை, அந்த அர்த்தம் பாதிக்கப்படாத விஷயமாக நாம் அனுசந்தானம் பண்ணுறோம். பெரியோர்கள்லாம் முன்னோர்கள்லாம் அனுசந்தித்த அர்த்தம் மொத்தத்தையும் நாம் சொல்கிறோமா, அதை தழுவியே சொல்கிறோமா அப்படின்னா மொத்தத்தையும் சொல்கிறதுக்கெல்லாம் நமக்கு அவகாசமும் கிடையாது, ஞான சக்தியும் கிடையாது. ஆனால் நாம் அனுசந்திக்கிற விஷயம் சாஸ்திரத்துக்கு விரோதமில்லாத பெரியோர்கள் அங்கீகாரம் பண்ணின விஷயமா இருக்கும், அவ்வளோதான். அதாவது ஆயிரம் விஷயங்கள் லோகத்தில் இருக்குது, அது மொத்தம் நம்மால் அனுபவிக்க முடியாது. ஆனால் நாம் அனுபவிக்கிற விஷயம் தப்பு இல்லாமல் இருக்கணும், லோகத்தில் பெரியவா அங்கீகரிச்சதாக இருக்கணும். அது மாதிரி நாம் இங்கே அங்கீகரித்து அதான் அனுசந்தானம் பண்ணிட்டு வரோம். கீழ் ஸ்லோகங்களில் பிராட்டிக்கு பட்டாபிஷேகம் மத்தியமாக இருக்கக்கூடிய 13வது ஸ்லோகத்தில் ஆச்சு. இன்னைக்கு சொல்கிறேன், இதோடு இதுவரையில் அப்படியே ஞாபகம் வச்சுட்டு மேலே அப்படி போயிடுவோம்.
12 ஸ்லோகங்களில் பிராட்டியினுடைய பரத்தோபயுக்தமான குணாதிசயங்கள் எல்லாம் அதில் பெருமாளை போல் அவளுக்கும் எல்லாம் உண்டு அப்படின்றது சொன்னார். பெருமாள் எப்படி லோகைகேஸ்வரனோ அதே மாதிரி லோகைகேஸ்வரியா இவளுக்கும் பட்டாபிஷேகம் நடந்தது. 13 மத்தியமான ஸ்லோகத்தில் அதை சொன்னார். 14 இப்படிப்பட்ட பெருமாள்னா அந்த இடத்துல தம்பதிகள் தான் சரி. ஆனால் விவகாரத்தில் பெருமாள்னு சொல்கிறோம். அதே மாதிரி நானும் பெருமாள்னு சொல்கிறேன். அந்த பெருமாளுடைய தன்மை என்ன? ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஜானி 4 பேருக்கு அருளக்கூடிய தன்மை. அதனால் ஆலோக்கியத்துவம் அப்படின்ற இடத்துல இழந்த செல்வத்தை பெறக்கூடியவர்கள் இவளை ஆசிரியித்து இவளால் பெறப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த ஆர்த்தத்ராண உறுதிபிகி அப்படின்ற இடத்துல புது செல்வம் ஐஸ்வர்ய காமனாக இருக்கிறவாள் இவளை அண்டி இவளுடைய கட்டாட்சத்தினால பெறக்கூடியதை சொல்லிது. அதுக்கப்புறம் ஜிக்ஞாசுன்னு ஒன்று இருக்குது, கைவல்யம்னு, ஆத்மானுபவம் மாத்திரம். அதாவது சரீரேந்திரியங்கள்லாம் இல்லாத பாப சம்பந்தமான சரீரேந்திரியங்கள்லாம் பாபங்கள் விடுபட்டு அந்த சரீரேந்திரியங்களாம் இல்லாத சுத்த ஆத்ம அனுபவம் மாத்திரம். ஆனால் சரீரேந்திரியத்தினால் அனுபவிக்கக்கூடிய அனுபவம் நாம் இப்போ பிரபன்னாள் நாமம் அந்த பிரபன்னாளாக இருக்கவனுக்கு இங்கே ஓணுமானத்தினால, இல்லை உபாயம் பண்ணி மோட்சம் போகிறவனுக்கு இந்த சரீரேந்திரியங்கள் ஓணுமானத்தினால அதுக்கு உண்டான சில சுகங்கள்லாம் சௌகரியங்கள்லாம் ஓணும். அதனால் இழந்த செல்வத்தை பிரார்த்திக்கிறதோ இல்லை புது செல்வத்தை பிரார்த்திக்கிறதோ சரி. மோட்சார்த்தியாக இருந்தால் கூட, மோட்சத்தை விரும்புகிறவனா இருந்தால் கூட அதை பிரார்த்திக்கிறது சரி. ஏன்னா இங்கே இருக்கிற காலத்தை சரியாக ஓட்டணுமே. அதனால் இந்த சரீரேந்திரியங்கள்னால் நுகரக்கூடிய ஐஸ்வர்யாதிகள் தான் இழந்த செல்வமோ, இழந்த செல்வத்தை பெறுறதோ இல்லை புது செல்வத்தை பிரார்த்தித்து பெறுறதோ. ஆனால் ஜீவனுடைய உண்மையான தன்மை என்ன அப்படின்னா, சுத்தாத்மாவாக மாத்திரம் இருந்தால் போராது, சேஷத்தே சதி சேத்தனத்துவம்னு இருக்குது. அதனால் எம்பெருமானுக்கு அடிமை செய்யணும், எம்பெருமானோட கூட எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு அடிமை செய்யணும். அதனால் தேசாந்தரமாக இந்த லீலா விபூதி இல்லாமல் நித்திய விபூதியாக இருக்கக்கூடிய வைகுண்டத்தில் போய் அவன் கைங்கரியம் பண்ணணும், அந்த மோட்சம். அதனால் கைவல்யம் நமக்கு வேண்டியதில்லை. அதனால் கைவல்யத்தை விட்டு யோகாரம்பத்துவரித மனசாவில் மோட்சத்துக்கு விரும்புகிறவா அதுக்கு அங்கமான யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணணுன்றதுனால அதுக்கு உண்டான செல்வத்தெல்லாம் அள்ளி அள்ளி கொட்டுறா அப்படின்னு சொல்லிச்சு. அதுக்கு மேல் ஸ்லோகத்தில் அது அந்த மோட்சார்த்தியாக இருக்கும் பக்தி யோக நிஷ்டன் விஷயத்தை சொல்லிச்சு. நாமெல்லாம் இப்போல்லாம் அகிம்சனாளாக இருக்கிறதுனால இப்போ யாருமே பக்தி யோகம் பண்ண முடியாது. பக்தி முதலாமவற்றில் பதி எனக்கு கூடாமல், பதின்னா ஸ்தானம், இடமே இப்போ சரி கிடையாது. எல்லா இடமும் கலுஷமாக இருக்கிறதுனால என்ன ஏகாகிர சித்தமாக பண்ணக்கூடிய ஏகாந்த ஸ்தலமே இப்போ கிடையாது. அதனால் பிரபத்தியோகம் பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமது, அந்த பிரபத்தியோகத்தையும் நாம் பண்ண முடியாது. நமக்கு அதுக்கு ஞானாதிகள்லாம் ஒன்றும் கிடையாது. அதனால் ஆச்சாரியனை அண்டி அவர் நமக்காக அந்த பிரபத்தியை அனுஷ்டிக்கிறார். அது பிரபத்தியில் ஒரு விசேஷம், தனக்கு மாத்திரம் இல்லை தன்னை சேர்ந்தவர்களுக்கு அந்த பிரபத்தியை பண்ணலான்றதுனால
ஆச்சாரியால் நமக்காக பண்ணுறா. அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுடைய பெருமையை, பிரபத்தியை நமக்கு அனுஷ்டிச்சு வைக்கிற ஆச்சாரியாளுடைய பெருமையை ஸ்ரேயஸ்காமாகன்றதுல சொன்னார். இப்போது ஒன்றுமே தெரியாத நமக்கு ஆச்சாரியால் பிரபத்தியை அனுஷ்டிச்சு வச்சுட்டாள்னா நமக்கு என்ன தெரியும்? வழக்கை இடக்கை தெரியுமா? சொல்லணும்னா நாமெல்லாம் நகத்தை கடிக்கிறவா. எச்சல் கூட தெரியாமல் கை நகத்தை நாம் பல்லால் கடிச்சுட்டு இருக்கோம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறோம். அப்படி தான் எல்லோரும் இருக்காளான்னு கேட்கக்கூடாது. 1000 பேர் பிரபத்தி பண்ணிக்கிறார். அதில் பாதி பேருக்கு அப்படி இருக்கிறதுல கூட ஆச்சரியம் இல்லை. அப்படி இருந்தாலும் அதிசயோக்தியாக சொல்லலை. ஏன்னா பசுர் மனுஷ பக்ஷி வா அப்படின்றதுனால யாருக்கு வேணாலும் பண்ணலான்றதுனால எல்லாருக்கும் தான் பெற்றது இந்த வையகம் பெறணும். மருளத்த தேசிகர் வானுகப்பால் இந்த வையமெல்லாம் இருளற்று இறையவர் இணையடி பூண்டுட எண்ணுதலால்னு ஆச்சாரியன் எண்ணி இந்த மாதிரி நீங்கள்லாம் பரநியாசம் பண்ணிட்டு மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பரநியாசம் பண்ணி வச்ச உடனே அவளுக்கு என்ன தோன்றுது? ஐயோ, நம்ம குழந்தை 6 மாதம்தான் ஆயிருக்கு, 2 மாதம்தான் ஆயிருக்கு, இப்போயே பண்ணலாமா? சரணாதி ஐசிங்கர் பண்ணி வச்சுருதா, ஆண்டவன் பண்ணி வச்சுருதான்னு கேட்குறான். இல்லை ஒரு ஆபத்து எதனா வந்ததுன்னா, ஐயோ இந்த குழந்தை இந்த ஆபத்துலேருந்து நீங்கி நன்னா இருக்கணும், அப்படியே ஆபத்து பிரபலமாக போயிடுத்துனாலும் நம்ம மாத்தில் பிறந்த குழந்தை வியர்த்தமாக போகக்கூடாது, மோட்சத்துக்கு போகணும், அதனாலேயாவது நாம் பிரபத்தியை பண்ணி வச்சுடணும் ஆச்சாரியனிடத்தில் பிரார்த்திச்சு அப்படின்னு எல்லாம் ஆச்சாரியன் பண்ணினேன். இதனால் சரீர ஆரோக்கியார்த்தாம்ச போகான் செய்வானுஷங்கிகான்னு ததாதி தாயினான் நித்தியம் அபவர்க்க பிரதோரின்னு மோட்சத்தை கொடுக்குற ஹரி இந்த சரீர ஆரோக்கியத்தெலாம் தரத்தினால அந்த குழந்தைகள்லாம் நன்னா ஆயிடுறது. நன்னா ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தை வளர்றது. இதுக்கு பிரபத்தியும் தெரியாது, பிரபத்தி பண்ணிட்டோன்னு தெரியாது, யார்கிட்ட பண்ணிட்டோன்னு தெரியாது. ஏன்னா 6 மாதம், 1 வயசு, 2 வயசு, 3 வயசு எல்லாம் அப்போல்லாமே பண்ணிடுறான். அதனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இப்போ நாம் அந்த உதாரணம் சொன்னோமே, அதுக்காக இவ்வளோ தூரம் சொன்னால் அப்படியே பிரபத்தி யார் யார் பண்ணிக்கலான்றதும் தெரிஞ்சுது. சிசுக்கெலாம் கூட பண்ணலாம் அப்படின்னு, ஸ்தனந்தைய சிசு கூட பண்ணலாம், தாய்ப்பால் சாப்பிட்ற சிசு கூட மோட்சார்த்த சரணாகதி பண்ணலாம். அப்படி பண்ணிட்டா இவாளுக்கெல்லாம் நல்ல புத்தி வரணுமோ இல்லை? அது ஆச்சாரிய கட்டாட்சத்தினால இவாளுக்கெல்லாம் வரும். ஆச்சாரிய கட்டாட்சம், ஆச்சாரிய உபதேசம், இதனால் இவாளுக்கெல்லாம் எல்லாருக்கும் வரும். எல்லாருக்கும் வரணும். அது எல்லாருக்கும் வருதா அப்படின்னு சொன்னால் கடைசி சமயத்தில் வரும் எல்லாருக்கும் நல்ல ஞானம். அதுக்கு முன்ன நாமெல்லாம் ஏதோ இது பாபத்தை பெற்ற சரீரம், ஏதோ லவலேச புண்ணியத்தினால பிரபத்தி பண்ணக்கூடியதான தன்மைக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிட்டான். ஆனால் இது அனாச்சாரமே, இந்த அழுக்குடம்பு எச்சில் வாயால்னுட்டு தூய்மையில் தொண்டன்ற ரீதியில் இப்படி இருந்துருக்கக்கூடியதான இந்த சரீரத்தை உடையவர்கள் அந்த ஆச்சாரிய பக்தி யாருக்கு இருக்குதோ, பக்தின்னா நிரதிசய பக்தியாக இருக்கணும். அப்போ ஆச்சாரியன் எம்பெருமான காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்ற அந்த எண்ணம், ஆச்சாரியன் எம்பெருமான காட்டிலும் நமக்கு உபகரிக்கிறவன் அப்படின்ற எண்ணமெல்லாம் இருந்து, அப்படிப்பட்ட ஆச்சாரிய பக்தி விசேஷத்தை உடையவாள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் இந்த தன்மை எத்யபி கிரந்த சதுஷ்டய காலக்ஷேபம் ராமாயணாதிகள் பண்ணியிருக்கேன், வேதம் வாசிச்சிருக்கேன், வேதத்தினுடைய உபனிஷத்து அர்த்தங்கள்லாம் பாஷ்யங்கள்லாம் வாசிச்சிருக்கேன், அப்படின்னா கூட நான் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதவனுக்கு கூட இப்போ 4 தன்மைகள் சொல்ல போகிறோம். அந்த 4 தன்மைகள்
ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே, ஆச்சாரிய உபதேச லவலேசத்தினாலே அந்த மாதிரி தன்மைகள் வரும். பெரிய வேதாந்தத்தில் கரகண்டவாளாக இருக்கக்கூடியவாளுக்கு கூட அந்த தன்மை வராது இருக்கலாம். அவளுக்கு வரலேன்னு அடியேன் சொல்ல வரல என்ன. ஆனால் ஒன்றுமே தெரியாத அறிவிலியாக பரநியாசம் பண்ணிட்டு அந்த ஆச்சாரியனிடத்தில் இருக்கக்கூடிய பக்தியினால இந்த மாதிரி 4 தன்மைகளையும் சாதிக்கக்கூடியதான் பெறவாளாகவும் இருக்க முடியும். ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினால பெருமாள் அப்படிப்பட்டதான ஒரு அனுகிரக விசேஷத்தை பண்ணுவன். பொதுவாக திருமந்திரம்ன்றது 3 பதம். முதல் பதத்தில் அனன்யார்க சேஷத்துவம், அனன்யார்க சேஷத்துவம். ரெண்டாவது பதத்தில், அதான் முதல் பதம்ன்றது பிரணவம், பிரணவத்தில் அனன்யார்க சேஷத்துவம். ரெண்டாவது பதத்தில் அனன்ய உபாயத்துவம். ரெண்டாவது பதம் நமஹா. மூன்றாவது நாராயணாயா அப்படின்ற பதத்தில் அனன்ய பிரயோஜனத்துவம். அதாவது பிரணவத்தில் வேற ஒருவருக்கும் நான் சேஷமல்லன் அப்படின்ற தன்மையும், நமசப்தத்தில் ரெண்டாவது பதத்தில் நான் வேறொரு உபாயமும் கை கொள்ளாதவன் அனன்ய உபாயத்துவம். எம்பெருமான சரணடையத்தை தவிர, பெருமாளை சரணம் பற்றத்தை தவிர வேறு உபாயத்தை கை கொள்ளாதவன் அப்படின்றது. அப்புறம் மூன்றாவது நாராயணாயான்றதுல எம்பெருமானுக்கே கைங்கரியம் பண்ணக்கூடியவன், வேற எந்த புருஷார்த்தத்தையும் எந்த பலனையும் விரும்பாதவன், எந்த பிரயோஜனத்தையும் விரும்பாதவன், அனன்ய பிரயோஜனத்துவம். இப்படின்ற இந்த 3 தன்மைகள் தான் பொதுவாக இந்த மந்திரங்களில் நேரடியாக எல்லாம் சொல்லுவார்கள். ஸ்வரூபம், உபாயம், புருஷார்த்தம். பிரணவத்தில் ஸ்வரூபம், நமசப்தத்தில் உபாயம், உபாயம்னா பலனை பெறக்கூடிய சாதனம், உபேயம் அல்லது புருஷார்த்தம் பலன் மூணாவது பதத்தில் நாராயணாயான்ற பதத்தில். அதனால் ஸ்வரூப உபாய புருஷார்த்தங்களை நன்னா இந்த திருமந்திரம் காட்டுறது 3 பதங்கள்னாலே அப்படின்னு சொல்லுவார்கள். அந்த ஸ்வரூபம்தான் சேஷத்த ஸ்வரூபம் நமக்கு. அதனால் அனன்யாருக சேஷத்துவம். வேற ஒருத்தருக்கும் நாம அந்நாளுக்கு சேஷமே கிடையாது. எம்பெருமானுக்கே அடியவன் அப்படின்னு. அதே மாதிரி எம்பெருமானையே உபாயமாக பற்றுவோமே தவிர வேற ஒரு உபாயத்தை கை கொள்ள மாட்டோம்ன்றது அனன்யோபாயத்துவம். அந்நிய உபாயத்தை கை கொள்ள மாட்டோம், அனன்ய உபாயத்துவம். அதே மாதிரி வேற ஒரு புருஷார்த்தம் பிரயோஜனத்தை எதிர்பார்க்க மாட்டோம், அனன்ய பிரயோஜனத்துவம். அந்நிய பிரயோஜனமாக இருக்கிறது எதையும் இருக்க மாட்டோம், பெருமாள் கைங்கரியத்தை தான் எதிர்பார்ப்போம். அதனால் அனன்ய பிரயோஜனத்துவம் என்ற 3 தன்மைகளை தான் இந்த மந்திரம் காட்டுறது. அதாவது 1000 காட்டுறது, இது பிரதானமாக இதை காட்டுறதுன்னு சொல்லுவார்கள். பிரசித்தமாக எல்லா இடத்துலையும் ஸ்வரூப உபாய புருஷார்த்தத்தை 3 பதங்களும் அஷ்டாட்சரத்தில் காண்பிக்கிறது அப்படின்னு. ஆனால் பிரபன்னனுக்கு இருக்க வேண்டிய தன்மைகள் அப்படின்றது அவன் அதன்படி இருக்கானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இது 2த்தையும் சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபவத்தில் ஒரு இடத்துல கடைசியில் அனுசந்திக்கிறார், காட்டுறார் நமக்கெல்லாம். அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய உபாயத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம் அப்படின்னா அனன்யார்க சேஷபூதன், அனன்ய உபாயன், அனன்ய பிரயோஜனன் அப்படின்னு நம்முடைய தன்மை இருக்கணும். அந்த தன்மை இருக்குதா இல்லையான்றதுக்கு அடையாளங்களை சொல்கிற இருக்கட்டும். ஆனால் அப்படி சொல்லாமல் இங்கே அதிகப்படியாக சாய்க்கிறார். என்ன சாய்க்கிறார் அப்படின்னு சொன்னால், அனன்யார்க சேஷத்துவம் அப்படின்றதும், ரெண்டாவது
அனன்ய தேவதாகத்துவம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். இது இது ஒன்றுத்துலேயே அடங்கி போன விஷயந்தான். அந்யனுக்கு நான் சேஷம் இல்லாமல் அனன்ய சேஷமாக இருக்கேன்னா என்ன அர்த்தம்? நான் எம்பெருமானுக்கு தான் சேஷன், மற்றவருக்கு சேஷன் இல்லைன்னு சொன்னால் வேற ஒரு தேவத்தையும் நான் சேஷியாக ஏற்றுக்க மாட்டேன், எம்பெருமானு தான் சேஷியாக ஏற்றுக்கிறேன்றது உள்ளங்கை நெல்லிக்கனி. ஆனால் இந்த இடத்துல அனன்ய தேவதாகத்துவம் அப்படின்ற ஒரு தன்மை, அது அனன்ய சேஷத்துவத்திலே இருக்குது. ஆனால் அதை பிரிக்கிறார். அனன்யார்க சேஷத்துவம்னு ஒரு தன்மை இருக்கணும். அந்த தன்மைக்கு அடையாளம் என்ன? அனன்ய தேவதாகத்துவம், வேறொரு தேவதையை உடையவனாய் இல்லாது இருத்தல் அப்படின்னா அந்த தன்மைக்கு என்ன அடையாளம் அப்படின்னு அந்த பிரதம பதமான பிரணவத்தில் காட்டக்கூடியத ரெண்டு ஆக்கிறேன். அனன்யார் சேஷத்துவம், அனன்ய தேவதாகத்துவம் அப்படின்னு ரெண்டு. அதுக்கப்புறம் அனன்ய உபாயம்தான் சொல்லணும். ஆனால் அதுக்கு அடுத்தது என்ன சாய்க்கிறார்? அனன்ய பிரயோஜனன் அப்படின்னு சாய்க்கிறேன். அப்படி அனன்ய பிரயோஜனனாக இருக்கவனுக்கு என்ன அடையாளம் அப்படின்றது சாய்க்கிறேன். அதுக்கப்புறம்தான் ரெண்டாம் பதத்தில் மூணாம் பதத்தில் காமிக்கக்கூடிய பிரயோஜனம் அனன்ய பிரயோஜனனே சொல்லிட்டு அதுக்கப்புறம்தான் அனன்ய உபாயன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படி இருக்கணும். அப்படிப்பட்ட அதுக்கு என்ன அடையாளம், அந்த மாதிரியில் நாம் இருக்கமான்னுட்டு அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆகாரங்களும் உடையவாளுக்கு உதாரணம் யார் அப்படின்னா நாதமுனிகள் முதலான ஆச்சாரியர்கள் அப்படின்னு சாய்க்கிறேன். இதெல்லாம் 100க்கு 100 பங்கு யார் இடத்துல இருக்கும் அப்படின்னா நாதமுனி தொடக்கமான ஆச்சாரியர்கள். இப்போது இந்த இடத்துல அனன்யார் சேஷனாக இருக்கக்கூடியவன் இன்றைக்கி இந்த வைத்த மாத்திரம் அதுக்கு அடையாளம் என்னன்றதை மாத்திரம் சொல்லி விட்டுடுறேன். அடுத்தத்தில் இங்கே ஊரி கருத்தத்தில் என்ன சொல்லியிருக்கார், இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார்ன்றது அதை அப்புறம் பார்த்தோம். அதாவது அனன்யார்க சேஷத்துவம், பகவத் அனன்யார்க சேஷத்துவம், இவனுக்கு அந்த தன்மை இருக்குது, அதில் இவன் உறுதியாக இருக்கான் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால், அதாவது இந்த பகவானுக்கு அடிமையாக இருந்து சரணாகதி ஆச்சாரியன் மூலமாக பண்ணிக்கிறதெல்லாம் பிறக்கச்சே மதுசூதன கட்டாட்சம் யாருக்கு வருதோ அவளுக்கு எல்லாருக்கும் அதெல்லாம் கிடைக்கும். அதில் பிராமணனா பிறந்தவனுக்கு தான் அப்படின்னும் மாறுதலாக பிறந்தவாளுக்கெல்லாம் கிடையாதுன்னும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எப்படிப்பட்டவாளுக்கும் பகவானுடைய அனுகிரகம் உண்டு, எம்மா பாவியர்க்கும் விதிவாய்க்குன்னு அப்படின்னு. அப்படி எப்படிப்பட்டவாளுக்கும் அந்த பகவானுடைய அனுகிரகம் உண்டுன்னா அவளுடைய ஜாயமான கட்டாட்சம் பிறக்கச்சே பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னு. அந்த அப்படி அனுகிரகம் பண்ணுறதுனால அவளுக்கு படிப்படியாக ஆச்சாரிய சம்பந்தம் வந்துடுறது. ஆச்சாரிய சம்பந்தத்தினால அவள் மோட்சோபாயத்தை அனுஷ்டித்து இவன் பிரபன்னன் ஆயிடுறான். இப்போது இவன் ஒரு இழிப்பிறவியில் பிறந்திருக்கான். ஒரு உதாரணம், மாதா பிதாக்கள்லாம் இவனுக்கு சரியில்லை, சரித்திரம் சரியில்லைன்னு வச்சுப்போம். உடனே இவனை லோகம் என்ன சொல்லும், ஒரு அதாவது அது அந்த குடும்பம் திருட்டு குடும்பம்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. இவன் போகிறான் பாரு, இவன் திருடனுடைய பிள்ளைடா, இவன் அம்மா தெரியுமா அங்கே திருடிட்டா, அந்த திருடியினுடைய பிள்ளை இவன் அப்படின்னு விவகாரம் பண்ணுவார்களாகில் இவனுக்கு அதிர்ஷ்ட விசேஷம். அவள் கொலை பண்ணுறவாள் இருக்கான், அந்த கொலை பண்ணுறானே கொலைக்காரன் அவனுடைய பிள்ளை, அந்த ராட்சசி இருக்காள் பூதனைக்கு துல்லியமா, அந்த ராட்சசியினுடைய பிள்ளை அப்படின்னு இவன் இருந்தாலும் அப்படி சொன்னாலும் இவன் எம்பெருமானுக்கு
இடத்துல சரணாகதி பண்ணிவிட்டதுனால இவன் அனன்யார்க சேஷபூதனாக இருந்தான்னா அந்த எண்ணம் இவனுக்கு இருந்ததுன்னா இப்போ சொன்னாலே கொலகாரம் பிள்ளை இவன் தாசி பிள்ளை வேசி பிள்ளை அப்படின்லாம் சொன்னால் கூட இவன் அதுக்கு இது பண்ண மாட்டான், லஜ்ஜப்பட மாட்டான். ஏன்னா வருத்தப்பட மாட்டான். இவன் எம்பெருமானுக்கு தாசபூத்தன் ஆயிட்டான். இனமேட்டு ஏகாந்தினோ வியபதேஷ்டவியா நைவ கிராம குலாதிபிகி விஷ்ணுனா வியபதேஷ்டவியா தஸ்ய சர்வம் சயேவகி. இந்த ஏகாந்தியாக இருக்கானே இவன் பிரபன்னனா, இவன் குலத்தினாலேயோ கிராமத்தினாலேயோ, அதாவது குலம் கிராமம்லாம் அப்படின்னா இழி குலம், இழிவான கிராமம். அந்த ஊர்ரா, அந்த ஊரே சரியில்லாத ஊர், அந்த ஊர்க்காரன் இவன், அந்த ஊரான் அப்படின்றது. அந்த குலத்தில் பிறந்திருக்காண்டா, அது மொத்தமே தப்பான குலம், தாசி குலம் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏகாந்தினோ வியபதேஷ்டவியா நைவ கிராம குலாதிபிகி. இவன் இந்த குலத்தில் பிறந்தவன், இந்த கிராமத்தில் பிறந்தவன் அப்படின்லாம் அவன்லாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி பிரபன்னன் ஆனவனே. ஏன்னா விஷ்ணுனா வியபதேஷ்டவியா தஸ்ய சர்வம் சயேவகி. அவன் விஷ்ணுவினாலே வியபதேசம் பண்ணப்படுவன். எப்படி? இவன் விஷ்ணு பக்தன், ததியன், எம்பெருமானுக்கு ஆட்பட்டவன், இவன் பிரபன்னன், இவன் பாகவதன் அப்படின்னு தான் இவனை சொல்லணுமே தவிர நாமெல்லாம் என்ன அவன் தாசி பிள்ளை வேசி பிள்ளைலாம் சொல்லக்கூடாது. அந்த மாதிரி நமக்கே அந்த புத்தி வராது. நாம் பிரபத்தியெல்லாம் பண்ணிடுவாளுக்கு. இன்னும் விஷயம் தெரியாத லோகத்தில் எத்தனையோ பேர் இருக்காளும், அவள்லாம் அப்படி தான் விபதேசம் பண்ணுவாள். அதனால் இவன் அந்த விபதேசத்துக்கெல்லாம் கொஞ்சம் கூட இது பண்ண மாட்டான். இல்லை எனக்கு என்ன வந்தது, நான் சரணாகதி பண்ணிட்டு இருக்கேன், நான் எம்பெருமானுக்கு அடியவன் அப்படின்னு இது பண்ணுவான் தவிர வேசி பிள்ளைன்னு சொன்னதுனால இவன் வருந்த மாட்டான். அதெல்லாம் இல்லை, நான் பெருமாளுக்கு அடியவன் அப்படின்னு. ஏன்னா இதில் நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த அந்த அத்தியவசாயம் எவனுக்கு இருக்குதோ அவன் தான் அனன்யார்க சேஷத்தை அத்தியவசாயத்தை உடையவன் அப்படின்னு இங்கே சொல்கிற. அதுக்கப்புறம் இவன் பகவத் ஏகாந்தியாக தானே இருக்கான், பிரபத்தி பண்ணிட்டு. அதனால் இவன் அனன்ய தேவதாக்கத்துவம் கொண்டிருக்கணும். அதாவது வேறு தேவத்தையே தொழக்கூடாது, தொழக்கூடியவனாக இல்லாமல் எம்பெருமானை மாத்திரமே தொழக்கூடியவனாக இருக்கணும். இந்த தன்மை இவனுக்கு இருக்குது அப்படின்றது எப்படி தெரிஞ்சுக்கலாம் இந்த பிரபன்னனுக்கு? ஒரு பிரபன்னனுக்குன்னா அனன்யார்க சேஷத்துவம் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சால், அவள் அப்பா அம்மா குலம் கோத்திரத்தை வச்சு அவனை இழிச்சாள்னா பழிச்சாள்னா அதை பற்றி அவன் கவலைப்படாத, நான் பிரபன்னன் அப்படின்னு அதுக்கு மறுப்பு தன்னுள்ளேயே சொல்லிட்டு நமக்கு அந்த தோஷமெல்லாம் ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவன். அதனால் அவன் அனன்யார்க சேஷத்துவம் தெரிஞ்சுக்கலாம். பகவத் ஏகாந்தியாக இருக்கக்கூடியவன் வேறு தேவத்தையும் அவன் தொடரவன் இல்லை அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இவன் இவனுக்கு கடைசி காலம் வருது. கடைசி காலம் வரைச்சே இவனுக்கு ரொம்ப வியாதியினுடைய கொடுமை வருதுன்னு வச்சுக்குவோம் ஒருத்தனுக்கு. அதனால் யாரோ சொல்கிறார், நம்மாழ்வார் கூட சொல்கிறேன், அந்த கட்டுவிச்சு சொல்லக்கூடிய குரத்தி கல்லும் இறைச்சியும் அந்த கோவிலுக்கு போய் என்ன கல் இறைச்சியெல்லாம் இது பண்ணுங்க, ஆடு வெட்டுங்க, கடா வெட்டுங்க அப்படின்லாம் என்ன சொல்கிறார். அதெல்லாம் கூடாது. ஏழ்வ பிறப்பு விஷயம் இன்னோய்க்கும் மீதேமிருந்து ஊழ்மையில் கண்ட பிறான் கடல் வாழ்த்துவின் உன்னித்தே அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் இவ இவனுடைய சுத்தார் முத்தார், இவன் தான் பிரபன்னன். மற்றவாளும் பிரபன்னா இருந்தால் கூட இவன் தான் அப்படி அனன்ய தேவதாகத்தும் அதெல்லாம் முழுசாக வச்சுட்டுருக்கவன். அப்படின்னா மற்றவா நீ தான் உன்னால் முடியலையே, நீ படுத்துட்டுருக்க,
நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்கள் போய், இல்லை நாங்கள் கூட போகல, என்ன அந்த அம்மன் கோவில் இருக்காளே பூஜாரி, அவளையே ஒரு பாலபிஷேகம் பண்ண சொன்னால் இந்த வியாதி உனக்கு தீர்ந்து போயிடும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறான். இவனுக்கு அதுக்கு பதில் கூட இவனால் ஒன்றும் உன் உடம்பு எப்படி இருக்குது ஏது இருக்குது அப்படின்னா பேசக்கூட முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி அவனுக்கு காதில் விழுந்ததுன்னா உனக்காக அந்த அம்மன் கோவில் பூசாரிக்கிட்ட ரூபா கொடுத்து அவனை அபிஷேகம் பண்ண சொல்கிறேன், எல்லாம் சரியாக போடும் அப்படின்னு சொன்னால் உடனே இவன் என்ன, எனக்காக நீங்கள் மற்ற தெய்வத்தெல்லாம் தொடக்கூடாதுன்னு கையால் வேண்டாம்னு காமிச்சான்னா அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இவனுக்கு அனன்ய தேவதாக்கத்துவம் இருக்குது அப்படின்னு அறியலாம். அப்புறம் அனன்ய பிரயோஜனாக இருக்கக்கூடிய இவன் என்னன்னா வேற ஒரு பிரயோஜனத்தையும் எதிர்பார்க்கக்கூடாது. எனக்கு அது வேணும் இது வேணும் ஆள் வேணும் தோல் வேணும்லாம் எதிர்பார்க்கக்கூடாது. ஆனால் இந்த சரீரம் ஏற்ற தேகாவசான பர்யந்தம் இருக்குதோ இல்லை, ஒத்துன்னு இருக்குமோ இல்லை, அதுக்கு உண்டான அன்னாகாரம் ஏதோ இப்போ குழந்தைக்கு எல்லாமே சரணாகதி பண்ணிடுறான்னு முதல்ல உதாரணத்துக்கு சொன்னமோ இல்லை. இப்போ இந்த குழந்தைகள்லாம் பெருசான பொண்ணாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அதுக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா, கல்யாணம் ஆனால் குடும்ப சுகத்தை அனுபவிக்க வேண்டாமா, குடும்ப சுகத்தை அனுபவிச்சா தானே குழந்தையெல்லாம் உண்டாகும், அந்த குழந்தையெல்லாம் பார்த்துக்க வேணாமா, அதுக்காக துட்டு சம்பாதிக்க வேணாமா, அதுக்கு முன்னே இவன் ஞானத்தை சம்பாதிக்க வேணாமா, ஸ்கூல்லாம் படித்து ஆன மாதிரி என்ன அனன்ய பிரயோஜனன்னு சொல்லிவிட்டு 2 மாதத்தில் சரணாகதி பண்ணிவிட்டா இனிமேட்டு அந்த குழந்தை ஒன்றுமே பண்ணக்கூடாது, எந்த பிரயோஜனத்தையும் விரும்பக்கூடாது அப்படின்னு இல்லை. ஏன்னா அதுக்கு இனிமேட்டு தான் வாழ்க்கை. 10 வயசாக இருந்தாலும் 50 வயசாக இருந்தாலும் கூட அதான் அது ஆரம்பத்திலே அதை சொல்கிறேன். அதனால் அந்த குழந்தைய கல்யாணம் காட்சி எல்லாம் தான் பண்ணிக்கணும், எல்லாம் தான் அது சாப்பிட்டு வளரணும், நன்னா வளரணும், நன்னா சாப்பிடணும், நன்னா இது பண்ணணும், நன்னா படிக்கணும், ஏதோ தொழில் செய்யணும், அது மூலம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை அபிவிருத்தி பண்ணணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இதெல்லாம் இருக்குதோ இல்லை. அனன்ய பிரயோஜனான இவன் அளவாகும் சிற்றின்பம் ஒழிந்தமை. அதான் அளவாகும் சிற்றின்பம்னா என்ன அர்த்தம்னா சாஸ்திரத்தில் இது நீ பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோல்லோ. ஆபத்து காலத்தில் அனந்தராவிருத்தி பண்ணலாம், பிரம்மச்சாரி ஆகிட்டே வேதம் ஓதணும், வேதம் ஓதி உனக்கு பழப்பு கிடையாதுன்னா அப்போ பிரம்மச்சாரியாக இருந்துச்சு ஸ்கூல் போய் படிக்கணும், அந்த படித்தபடிக்கு அவங்ககிட்டயாவது போய் வேலை பண்ணணும், அப்புறம் சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும், குடும்ப ரட்சணம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இருக்க. இதெல்லாம் அளவாகும் சிற்றின்பம். இதெல்லாம் இந்த சரீரத்தை எடுத்துன்றதுக்கு ஒரு லிமிட்டாக பண்ண வேண்டிய காரியங்கள். அளவாகும் சிற்றின்பம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா எது தேவையோ எவ்வளோ தேவையோ அந்த தேவைக்கு உண்டான அளவுக்கு உண்டான சிற்றின்பம். அதை தவிர மீதி சுகார்த்தம், அதாவது ரொம்ப அப்படியே நம்ம மல்டி மில்லியன் ஆகி மேலே மேலே போய் அதை பண்ணி இதை பண்ணி என்ன இது ஆன மாதிரிலாம் தப்பு வழியெலாம் சம்பாதிச்சு ஆன மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நேர் வழியிலே சம்பாதிக்கிறதுன்னா கூட மேலே 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 போயிட்டு நம்முடைய தர்மத்தை பற்றி சிந்தனையே பண்ணாத ஆன மாதிரிலாம் போகக்கூடாது. அப்படிப்பட்ட சுகங்கள்லாம் கூடாது. அப்படி இருக்கிறதுனால அந்த வியாபாரமெல்லாம் பண்ணாமல் எவ்வளோ திட்டமோ அவ்வளோ தூரம் படித்து அவ்வளோ தூரம் வேலைக்கு போய் ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு சௌகரியமாக இருந்து குழந்தைகள்லாம் நல்லா முன்னுக்கு கொண்டு வந்து அப்படிலாம் பண்ணுறது இருக்குதே, இது அளவாகும் சிற்றின்பம். இந்த அளவாகும் சிற்றின்பம் ஒழிந்த மற்றதெல்லாம், அதாவது நல்லா சாப்பிடணும், வீட்டில் சாப்பிடணும், அதை விட்டுட்டு லாலா கடையெல்லாம் சாப்பிட்றதுன்ற கூடாது. அதுவே கூட வெளியில் போய் தான் சுற்றுறவனுக்கு வெளியில் சாப்பிட்ணும் அப்படின்ற நிர்பந்தம், ஹோட்டலில் சாப்பிட்ணுன்னா கூட லாலா கடையில் போய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எனக்கோ ஒரு நாளைக்கு வீட்டில் தான் பண்ணி சாப்பிட்ணுமே தவிர விசேஷ நாளில் இல்லை. வெளியில் சாப்பிட்றது வேறு வழி இல்லாமல் 8 நாளும் வாரத்துக்கு 7 நாளும் அப்படியே சுற்றிகிட்டே இருக்கான். எங்கே சாதம் எங்கே
இது வீடு எங்கேன்னு தெரியாது, அப்படியே ஆன் வீலில் இருக்கணும்னா ஹோட்டலில் போய் சாப்பிட்றது சரி. அந்த மாதிரி அளவாகவும் சிற்றின்பம் தவிர இந்த லோக சுகார்த்த வியாபாரங்கள்லாம் அதுலேருந்து விட்டுட்டு இருக்கானே, அப்போ அவன் அனன்ய பிரயோஜனன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அனன்ய உபாயனா இருக்கான் அப்படின்றது இது வேற ஒன்றும் பரநியாசம் பண்ணிட்டுக்கான மோட்சார்த்தம். இதுக்காக வேற ஒரு பிரவೃತ್ತಿ ஒன்றுமே பண்ணாத அப்படியே இருக்கான் பாருங்க. அதாவது நமக்கு உண்டு, நம்ம காரியம் உண்டுன்னு. பரநியாசம் பண்ணியாச்சு மோட்சத்துக்கு, நமக்கு என்ன காரியம் உண்டோ அதை மாத்திரம் நாம் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். இது ஒன்று அது ஒன்றுன்னு பிரார்த்திக்கிறது அது இது எதுவுமே பண்ணாத போயின்னு இருக்கானே, அதனால் இவன் அனன்ய உபாயன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஆகாரமெல்லாம் உடையவருக்கு உதாரணம் நாதமுனி முதலான நம்ம ஆச்சாரியர்கள் அப்படின்னு சொல்கிறேன். இப்போது நம்ம ஆச்சாரியர்கள் இப்போ நமக்கு ஸ்ரேயஸ்காமர்களாக இருந்து போன ஸ்லோகத்தில் இது பண்ணிட்டாலோ இல்லை நமக்கு பரிநியாசம் பண்ணி வச்சுருக்காளோ இல்லை நாம் ஏதோ ஆச்சாரியனை ஸ்தோத்திரம் பண்ணி அவருக்கு மாலை போட்டு சாமரம் இது பண்ணி கொடை பிடிச்சிட்டு அப்படிலாம் கைங்கரியம் பண்ணிட்டு நாம் ஏதோ இருக்கோம். அதுக்கு கீழே வரல 7 இருக்காரு நேற்று பார்த்தோமோ இல்லை. அப்போ நாமெல்லாம் இந்த 4 தன்மை கொண்டவாளாக விளங்கணுமே. இதில் 0.01% தான் நமக்கு வரட்டமே ஒவ்வொன்றுத்துலேயும், புரியுதா? இப்போலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரட்டமே. அதனால் இது இப்போ எதனா கொஞ்சம் போகிறோம் இருக்கணும். இது 100க்கு 100 பங்கும் ஒவ்வொரு தன்மையும் 4 தன்மையும் இருக்குதுன்றது நாதமுனி முதலாளர்களுக்கு. ஆனால் பிரபன்னன் ஒவ்வொருத்தனுக்குமே இல்லை 0.01%லேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக 1% 2% அப்படி ஏறிண்டு போகும் ஆச்சாரிய கட்டாட்சத்தினால. அதனால் ஸ்ரேயஸ்காமராக இருந்து நமக்கு பிரபத்தி பண்ண வச்ச ஆச்சாரியன், அந்த ஆச்சாரியனுக்கு நாம் இந்த கைங்கரியங்கள்லாம் சத்திரம் போடுறது, சாமரம் வீசுறது, அவரை பற்றின ஸ்லாகா சப்தம் சொல்கிறது, மாலை சாத்துறது அவருக்கு, இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குமே. இப்படிலாம் பண்ணக்கூடிய நமக்கு இந்த 4 தன்மையும் வேணுன்றதுக்காக பிராட்டியின் இடத்துல இந்த ஸ்லோகத்தில் ஊரீகர்த்துன்ற ஸ்லோகத்தில் பிரார்த்திக்கிறார். நாளைக்கு இந்த ஊரீகர்த்தத்துக்கு அர்த்தம் நாம் சேவிப்போம். இந்த ஊரீகர்த்துன்ற ஸ்லோகத்தில் இந்த அனன்யார்க சேஷத்துவம், அனன்ய தேவதாகத்துவம், அனன்ய பிரயோஜனத்துவம், அனன்ய உபாயத்துவம் இப்படின்ற தன்மைகளை கொண்டவனா இந்த பிரபத்தி நம்மால் பண்ணப்பட்ட பிரபத்தியை பிரபன்னன் இருக்கானே, பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணி வச்ச பிரபன்னன் இருக்கானே, அந்த பிரபன்னனுக்கு இந்த இதெல்லாம் அனுகிரகம் பண்ணணும் தாயே அப்படின்னு பிராட்டிக்கிட்ட பிரார்த்திக்கிற மாதிரியான ஸ்லோகம் இது. கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய் வேதாந்த குரவே நமः. வம்சோபாதீனதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடிஜித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.